வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் சிவா சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் இருக்கிற உஸ்டேரி தான் நாங்கள் போய் பார்க்க போகிறோம். அதுதான் அந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுமே தமிழ் சிவா சேனல் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணால் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதே. அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம போகிறதுக்கு கார் ரெடியாக நின்றுடுச்சு. நம்ம கிளம்பலாம். ஓகே, காருக்குள்ளே போய் நம்ம உட்கார போகிறோம். ஓகே, ரெடி. மூவ் பண்ணுமா? இப்போ நம்ம காரில் மூவ் பண்ண ஆரம்பித்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா அருமாத்தபுரம் பாலம். இதுதான் புதுசாக கட்டின பாலம். இந்த பாலம் தான் கொஞ்சம் நாள் ஓப்பன் பண்ணாத மக்கள்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போயிட்டு இருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ நாம் பார்த்திங்கன்னா பத்துக்கண்ணுக்கு தான் நம்ம போகிறோம். வீடூர் டேம்லேருந்து வர தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம பத்துக்கண்ணு வழியாக போயிட்டு தான் நம்மளுக்கு உஸ்டேரியில் சேருது. அதனால தான் நம்ம பத்துக்கண்ணை பார்த்துட்டு நம்ம உஸ்டேரியில் போய் எப்படி இதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எதுக்கு நான் மேக் பண்ணி உங்களுக்கு போகிறேன்னா, இப்போ நம்ம வியூவர்ஸ் யாரும் நிறைய பேர் பாண்டிச்சேரி இல்லாத கூட இருக்கலாம். அதனால் அவங்களுக்கு இனிமேல் வாரத்தில் ஒரு நாள் பாண்டிச்சேரியில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ்லாம் ஏதாவது ஒரு பிளேஸை சுற்றி காட்டி நம்மளுடைய சேனலில் போடலான்ட்டு புதுசாக நாங்கள் யோசிச்சிருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அது இல்லாத எந்த பாண்டிச்சேரியில் நான் எந்தெந்த பிளேஸ் உங்களுக்கு டூரிஸ்ட் விசிட்டிங் பிளேஸ் காட்டுறனோ அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பாத்தீங்கன்னா எங்க வீட்டு குட்டீஸ்லாம் பாத்தீங்கன்னா குட்டி ஒரு செலிப்ரேஷன் மாதிரி வச்சுக்கிட்டு, அதாவது கார்ல சாங்லாம் போட்டுட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. இதை பார்த்து நீங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம போயிட்டு பத்துக்கண்ணு போனதுக்கு அப்புறம் நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். Malayali rajin wala mas from drum baby dance. Let's go. adi innoru thanava idaya sulukku ida paatale patangara orathil ninnale kuilukku panguruviya pole. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பத்துக்கண்ணுக்கிட்ட வந்தாச்சு. நம்ம ரோடு தான் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி ரோட்லேருந்து வந்திருக்கோம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா செல்லிப்பட்டு போகும். அடுத்து வர ரோடு பார்த்திங்கன்னா வழுதாவூர் ரோடு. அடுத்து நம்ம காரை போய் பார்க் பண்ண போகிற இடம் பார்த்திங்கன்னா சேதராப்பட்டு ரோடு. இந்த பக்கம் ரோடு பார்த்திங்கன்னா ரைட் சைடில், அது பார்த்திங்கன்னா நம்ம பாண்டிச்சேரிக்கு போகலாம். அந்த ரூட்டில் தான் நம்ம உஸ்டேரிக்கு போக போகிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா பத்துக்கண்ணு. இந்த பத்துக்கண்ணு பார்த்திங்கன்னா 10 கண்ணு இருக்கும் ஃபஸ்ட்லாம். அதுதான் பத்துக்கண்ணுன்னு இந்த ஊருக்கு பேர் வந்தது. அந்த 10 கண்ணு வழியாக தான் தண்ணி போகும். காரை பார்க் பண்ணிட்டோம். பார்க் பண்ணிட்டு எங்க வீட்டு குட்டீஸ்லாம் இங்க தான் போய் எப்படி இருக்குன்னு பார்க்க போறாங்க. அவங்களே இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு சொல்ல போறாங்க. ஓகேங்க, பார்க்கலாம். ஓடி 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 ஓடி. கார்ல இருந்து சூர்யா இறங்குறான். இப்போ ஒரு ஹாய் சொல்ல போறான். ஹாய் சொல்லிட்டான். உனக்கு கிளியரா தெரியல. ஹாய் சொல்ல சூர்யா. இப்போ போறோம் போய்கிட்டே இருக்கும். வந்துருச்சு பத்துக்கண்ணு. இதுதான் பத்துக்கண்ணு. நம்ம பத்துக்கண்ணு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பத்துக்கண்ணில் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய இருந்ததுன்னா அந்த வழியாக நிலத்துக்காக போகிறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்க. எங்கள் குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஏன்னா கொரோனா வந்ததுலேருந்து எங்கள் வெளியே எங்கேயுமே போகல. ரொம்ப நாள் சின்ன நாங்கள் இப்போ தான் வெளியே வந்திருக்கோம். வாங்க நம்ம அங்கே பத்துக்கண்ணி எப்படி இருக்குன்ட்டு நம்ம போய் பார்க்கலாம். இந்த வழியாக தான் நம்மளுக்கு உஸ்டேரிக்கு தண்ணி போகுது. இந்த பாலத்தில் தண்ணி போகிற வழி பார்த்திங்கன்னா கண்ணு மாதிரி ரவுண்டாக இருக்கும். இப்போ ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி கட்டி இப்போ ஸ்கொயர் மாதிரி ஆக்கிட்டாங்க. அண்ட் தென் ஆனால் ஊர் பேர் மட்டும் ஆனால் பத்துக்கண்ணுன்னு இன்னும் இருந்துகிட்ருக்கு. ஆப்போசிட்டில் நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த பக்கம் தான் இந்த பக்கம் தான் நான் போய் பார்க்க போகிறேன், காட்ட போகிறேன் உங்களுக்கு. அந்த பக்கமும் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு குட்டீஸ் பார்த்திங்கன்னா அந்த சைடு எங்கள் வீட்டு குட்டீஸ் பார்த்திங்களா அங்கேருந்து கையை காட்டிகிட்டு இருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்போசிட் ரோடில் பார்க்கலாம். ஆப்போசிட்டில் ரோட்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி அங்கேயும் இந்த மாதிரி கண்ணு இருந்தது. இப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வழுதாவூர் ரோட் பக்கம் நின்றுட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா இது அழகாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா, இந்த வழியாக தான் தண்ணி அப்படியே போயிட்டு நம்மளுக்கு உஸ்டேரிக்கு வந்துடும். இது போய் உஸ்டேரியில் போய் தண்ணி சேர்ந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா
நம்ம திருப்பி உஸ்டேரிக்கு கிளம்பிட்டோம். போகிற ரோடெலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி ஒரு மாதிரி அந்த மரத்தில் அந்த வர ஒரு விழுதா அந்த மாதிரி ஏதோ வேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மேலேருந்து வந்து கீழே தொங்கி நல்லாயிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் போகிற வழி ஃபுல்லாகவே அந்த உஸ்டேரி தண்ணி தான். அந்த வழியை நான் காமிச்சு இல்லைங்களா, அந்த வழியாக இந்த வழியாக வந்துகிட்டே இருக்கும். இந்த பக்கமாக வந்து தண்ணி வந்து சேர்ந்துடும். காற்றுலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. நம்ம அந்த உஸ்டேரிக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த சைடில் ஒரு கிரவுண்டு கிட்ட போயிட்டிங்கன்னா ஒரு கிரவுண்ட் இருக்கும். அந்த கிரவுண்டில் தான் வந்து பாண்டிச்சேரியில் நிறைய வந்து மேட்ச்லாம் நடக்கும் இந்த பிளேஸில் தான். அண்ட் தென் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். அந்த உஸ்டேரி கிட்டே ஒரு ஹாஸ்பிட்டல் வரும். அந்த ஹாஸ்பிட்டல் பேர் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நாராயணா ஹாஸ்பிட்டல். இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஹாஸ்பிட்டல், நல்லா பெரிய ஹாஸ்பிட்டல். இங்கே கிட்டே இருக்கிறவங்களாம் ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா இங்கே தான் வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உஸ்டேரி கிட்ட வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உஸ்டேரி வந்து இப்போ கொஞ்சம் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து அந்த அளவுக்கு இல்லை, இப்போ கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணி நல்லா இருக்குது. இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் கிட்ட வரப்போகிறோம். இதான் என்ட்ரன்ஸு. இப்போ நாங்கள் கார்லேருந்து இறங்கியாச்சு. இப்போ கார் எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்ப போகுது. நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா போட்டிங் இருக்கிற இடம், போட்டிங்க்கு டிக்கெட் புக் பண்ணுற இடத்துக்கு தான் போக போகிறோம். இப்போ நாங்கள் போகிற இடம் பார்த்தீங்கன்னா அந்த இடம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு எவ்வளோ டிக்கெட்டோ பெரியவங்களுக்கு எவ்வளோ டிக்கெட்டு, ஒரு போட்டில் எத்தனை பேர் போவாங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மோட்டார் போட், சில்ட்ரன்ஸுக்கு எவ்வளோ, பெடல் போட்லாம் எல்லாம் போட்டிருக்கு. இதனுடைய வந்து ஃபோட்டோஸ் நான் வந்து கீழே கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம புக் பண்ணலான்னு பார்த்தோம், ஆனால் வந்து இங்கே பார்த்திங்கன்னா ரஷ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நிறைய பேர் இருக்கிறதுனால இன்னும் உள்ளே வேறு அந்த டென்ட் இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ளே தான் வந்து போடுறாங்க. இப்போ நாங்கள் அதனால் உஸ்டேரிக்குள்ளே அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம பார்க்க போகிறோம். நாங்க என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். நாங்க உள்ள போக போறோம். வாங்க நீங்களும் போய் பார்க்கலாம். நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு. உஸ்டேரியை பாருங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லீவ் டேஸ்ன்றதுனால வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. சண்டேன்றதுனால நிறைய பேர் வந்து இங்கே வந்து டூரிஸ்ட் பிளேஸை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. பாருங்கள் உஸ்டேரி எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு, சூப்பராக இருக்குது. பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாகவே இதுதான். அங்கே பாருங்கள் நிறைய பேர் வந்து இங்கே வந்து சுற்றி பார்த்துட்ருக்காங்க, அதை ரசிச்சிட்ருக்காங்க உஸ்டேரி எப்படி இருக்குன்னு. அது இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. உஸ்டேரி பார்த்திங்கன்னா அந்த 10 கன்று நம்ம காமிச்சோம் இல்லைங்களா, அங்கேருந்து அந்த தண்ணி அந்த வழியாக வந்து தான் அங்கே வந்து சேர்த்து. அதை பாருங்கள் ஒரு போட் போகுது, உங்களுக்கு தெரியுதுங்களா, அதான் சூப்பராக இருக்குண்ணா. நீங்கள் பீச்சுக்கெலாம் போயிட்டு பார்க்குறப்ப எப்படி உங்கள் கண்ணுக்கு ஃபுல்லாகவே அந்த தண்ணி தான் தெரியுதோ அதே மாதிரி தாங்க எங்கேயும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச இடம் ஃபுல்லாகவே தெரிகிற வரைக்குமே பார்த்திங்கன்னா தண்ணி தான் இருக்குது. ஃபுல்லாகவே இந்த உஸ்டேரி தண்ணி தான். நாங்கள் வந்து உக்காந்துட்டோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா அந்த ஃபாரினர்ஸ்லாம் வந்து இங்கே வந்து பார்த்து ரசிச்சுட்டு போகிறாங்க. அங்கே பாருங்கள் 2 பேர் உட்காந்துருக்காங்க. எங்கள் குட்டீஸ் வந்த உடனே ஸ்நாக்ஸ் வேணும்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் தென் பாருங்கள், ஆனால் அந்த தண்ணியில் இருக்கிற பாசிலாம் வந்து ஒதுங்கி வந்து நம்ம இதுகிட்ட கரைக்கிட்ட வந்துடுச்சு. அந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து தண்ணி. அண்ட் தென் பார்த்திங்கன்னா வந்து 2 நாள் முன்னாடி தான் இங்கே ஒரு குழந்தை விழுந்துடுச்சுன்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து யாரையுமே உள்ளே விடலை, அதாவது அந்த தண்ணிக்கிட்ட காலை வைக்க விடலை. எல்லாருமே இருந்து அப்படியே பார்த்துட்டு ரசிச்சுட்டு போகிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து உஸ்டேரியில் வந்து கொஞ்சம் கரை மாதிரி இருக்கும், அதில் வந்து நம்ம காலெல்லாம் வச்சுட்டு தண்ணியில் கையில் தொட்டுட்ருக்கிற மாதிரிலாம் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதில் வந்து அங்கே அந்த என்ன சொல்கிறது, அந்த அழுக்கெலாம் அந்த மேல் வர அந்த அழுக்கெலாம் வந்து ஒதுங்கி வந்து என்ட்ரன்ஸில் அந்த முன்னாடியே நிற்கிறதுனால அதில் வந்து நம்ம கையை வைக்கவும் நம்மளுக்கு அது ஒரு மாதிரி பிடிக்கல. ஃபாரின்ஸ்லாம் பாருங்கள் ரசிச்சிட்ருக்காங்க. அண்ட் தென் நாங்கள் ஸ்நாக்ஸ் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கோம் பசங்க கூட. இதுங்க பார்த்திங்கன்னா வீடூர் டேம்லேருந்து வர தண்ணி தான் இங்கே வந்து எல்லாமே ஸ்டோர் ஆகிட்டுருக்கு. பாண்டிச்சேரியிலே பார்த்திங்கன்னா இதுதான் பெரிய ஏரி. இந்த ஏரியில் இருக்கிற வர தண்ணியெலாம் வச்சு தான் விவசாயிங்களாம் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் தென் இந்த ஏரி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த தண்ணிலாம் பார்த்திங்கன்னா வீடூர் டேம்லேருந்து வருது. இங்கே வந்து இதுதான் பாண்டிச்சேரியில் இருக்கிறதுலே பெரிய ஏரி, இந்த ஏரி தான். அண்ட் தென் பார்த்திங்கன்னா மழை காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரோட்டுக்கு ஈக்குவலாக வந்து நிற்கும், பார்க்கவே சூப்பராக. ஸ்நாக்ஸ் கேட்டு என்ன தொல்லை பண்ணதுனால நாங்கள் போய் ஸ்நாக்ஸ் வாங்கி வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளேரி பிஞ்சு ஸ்நாக்ஸ் இங்கே எதுவும் கிடைக்கல, அதனால வெள்ளேரி பிஞ்சு மட்டும் வாங்கிக்கிட்டு கொய்யா வாங்கிக்கிட்டு வந்தோம். அதுதான் வந்து எங்கள் குட்டியில் ஒரு குட்டி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டக்கோ ஏதோ தெரிஞ்சுது, அதான் நாங்கள் பார்க்கலான்னு பார்த்தோம். பேர்ட்ஸா டக்கான்னு கரெக்டாக தெரியல.
கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த இதில் வந்து ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் அங்கே இருக்க செடிக்கிட்ட உட்காந்து எடுத்தோம். வெரைட்டியாக கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணோம். அண்ட் தென் எங்கள் வீட்டு குட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா மரத்தில் ஏறிட்டு இருக்காங்க. அவங்க இத்தனை நாள் அப்படியே வீட்டுக்குள்ளேயே வந்து கொரோனா டைமில் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி அடைச்சி வச்சதுனால என்ன தெரியல, இங்கே வந்து மரத்தெல்லாம் ஏறுறாங்க. இவங்க மரத்தில் ஏறுறாங்க எதுக்குன்னு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் மரத்தில் ஏறி உட்காந்துருக்காங்க. ஸ்டில் நல்லா இருக்கல, இந்த ஃபோட்டோ எடுக்க தான் ஏறி இருக்காங்க. அடுத்து அவங்க தம்பியோட அவங்கள ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. தென் இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து அந்த கட்டி வச்சுருக்காங்க, அந்த இடத்த முன்னாடி இதுகிட்ட வந்திருக்கு. அந்த தண்ணியில் வந்து நம்ம காலை வச்சிடலாம்னு சொல்லிட்டு என் குட்டீஸ்லாம் அங்கே போயிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போட் போகுது. என் குட்டீஸ்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க போட்டில் போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அங்கே கொஞ்சம் ரஷ்யாக இருக்குது இந்த சண்டேன்றதுனால. அதனால் நாங்கள் போட்டில் போக முடியல. போட்டில் போயிருந்தால் அதையும் எடுத்து நான் உங்களுக்கு ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸோ போட்டிருப்பேன். நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, போட்டுக்கு வந்து எவ்வளோ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு இமேஜ் அங்கே கொடுக்குறேன் இல்லை வீடியோஸாக கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அமௌண்ட்டுன்ட்டு. ஓகே, இப்போ உஸ்டேரிலாம் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். ஓகே, வந்து நம்ம வந்து உஸ்டேரி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாத இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் வேறு ஏதாவது உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் அந்த இடத்துல எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிந்தால் நானும் வீடியோ போடுறேன்.